தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய இலவச போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஆர்ஆர்பியோட ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இந்த தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்கியிருக்காங்க. அந்த பயிற்சி வகுப்புகள் 38 மாவட்டத்திலையும் தொடங்கியிருக்காங்க. அந்த 38 மாவட்டத்துக்கும் நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அந்த பயிற்சி எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, மொத்தமாக உங்களுக்கு 2 செய்தி வெளியீடு வந்திருக்குங்க. செய்தி வெளியீட்டு எண் 179, செய்தி வெளியீட்டு எண் 195. ஒன்று வந்து 27ஆம் தேதியும் ஒன்று வந்து 30ஆம் தேதியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 30ஆம் தேதி செய்தி வெளியீடை பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலிருந்து 38 மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டுதல் மையத்தில் இந்த டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போன்ற தேர்வுகளுக்காக பல்வேறு போட்டித் தேர்வு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது தற்பொழுது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு 6244 காலி பணங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மைய அலுவலகத்தில் நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பில் மாணவ மாணவியர் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு டெலகிராம் குரூப்புமே வச்சுருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டல் மையத்தில் ஒரு டெலகிராம் சேனலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரு, அதுக்கப்புறம் இப்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் செய்தி வெளியீடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செய்தி வெளியீடு 179. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ், ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போன்ற தேர்வுக்கான பயிற்சி வழங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் உள்ள பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர் தியாகராயா கல்லூரியில் 500 இடங்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் 300 இடங்களுக்கும் இந்த பயிற்சி வந்து வழங்கப்படுது. டோட்டலாக 800 பேருக்கு இந்த பயிற்சி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தாங்க இது. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் இணைய வழியாக விண்ணப்பங்களை பெற்று அதுக்கப்புறம் சேர்க்கை நடைபெறதா சொல்லியிருக்காங்க. பயிற்சியை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், அதாவது 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயிற்சியாக மொத்தம் உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயிற்சியில் சேர விரும்புகிற மாணவர்கள் வந்து குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தால் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி வகுப்புகளில் உணவு கிடையாது, தங்கும் வசதிலாம் கிடையாது, உங்களுக்கு பயிற்சி மட்டும்தான் கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த பயிற்சியில் ஒருவேளை நீங்கள் சேர விரும்புகிறீங்க அப்படின்னா 29/1/2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 12/2/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பர் வரல, இல்லை உங்கள் நேம் அப்ளை பண்ணிட்டீங்களான்னு தெரியல, இல்லை உங்களோட ஷார்ட் லிஸ்ட் நேம் வரல அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க 2 நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட நேம் வந்துருச்சா வரலையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் முதல் வாரத்திலிருந்து இந்த பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி கடைசியில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட், யார் யார் இந்த 800 இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையுமே அவங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு, போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஹோம் பேஜ் போய்க்கோங்க. ஸோ ஹோம் பேஜ் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் சிஇசிசி 2023-24 டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரீசெண்ட், அதாவது தற்போது எடுக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 200 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 200 கேபிக்குள்ளே எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப் மொபைல் நம்பர். ஸோ அதனால் ஒரு இமெயில் ஐடி ஒரு வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி சென்டர், எந்த இடத்துல படிக்கணுன்ற ஸ்டடி சென்டரை வந்து அப்ளிகேஷனில் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஸோ இதை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் அட்டை, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, 10th 12th டிகிரி மார்க் ஷீட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்போங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஹோம் பேஜ் போய்க்கோங்க. ஸோ ஹோம் பேஜ் போனீங்கன்னா மேலே பாருங்கள், நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று ஸ்க்ரோலில் போயிட்டுருக்கும். அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதையுமே கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அடுத்து ஒரு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான இமெயில் ஐடியாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபியும் வரணுங்க, பார்த்துக்கோங்க அதையும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இயரை கிளிக் பண்ணுங்கள். இயரை கிளிக் பண்ணிங்கன்னா இயர் வந்து மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இயர் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தோட இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மந்த்தை கிளிக் பண்ணி எந்த மந்த்து, அடுத்து டேட்டை கிளிக் பண்ணி எந்த டேட்டுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணு. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு அவங்க ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓடிபியை கொடுத்துட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் வந்திருக்கும். இதை கீழே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் வந்து ரீட்டன் லாகின் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அகெயின் வந்து ஹோம் பேஜ் போக வேண்டியது இருக்கும். ஸோ ஹோம் பேஜ்குள்ளே போயிடுங்க. ஹோம் பேஜில் போய்ட்டு அகெயின் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடும். இதில் பாருங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸில் அப்டேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேம் எல்லாமே வந்திருக்கும். அடுத்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. ஜெண்டரில் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துட்டு, ரிலீஜனை பொறுத்தளவுக்கு ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினான்னு கொடுத்துட்டு, கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்கில் வருவீங்களோ அந்த கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன கேஸ்ட்டு, அடுத்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபேமிலி டீட்டெயில்ஸில் அப்பா பேர் கேட்டிருக்காங்க. அப்பா பேரை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபாதரோட ஆக்குபேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதரோட ஆக்குபேஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபாதரோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரியே மதர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அம்மாவோட பேர், அவங்க ஆக்குபேஷன், அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு அம்மா பாட்ட மொபைல் நம்பர்லாம் நில்லுன்னு கொடுத்துட்டு ஃபேமிலியோட ஆவரேஜ் இன்கம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஆனுவல் இன்கம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஆனுவல் இன்கம்க்கு சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ தோராயமாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அப்பா அம்மாட்ட மொபைல் நம்பர் இல்லைனா நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 10th வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட 10th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட 10th நீங்கள் டோட்டல் மார்க் எவ்வளோ, 500, 600, 1100 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 500 தான் இருப்பீங்க. ஸோ 500 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து உங்களோட 12th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி அதை கொடுத்துட்டு அதில் நீங்கள் 500, 600, 1200 கொடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்க. அடுத்து உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹையஸ்ட்டாக டிகிரி முடிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, யூஜியா, பிஜியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ப்ரெசென்ட் அண்டு பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸையும் அடுத்து இருக்க ப்ரெசென்ட் அட்ரஸையும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெர்மனண்ட் அட்ரஸில் டோர் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரீட் நேமு, அடுத்து எந்த சிட்டி ஆர் வில்லேஜோட நேமு, அடுத்து எந்த தாலுக்கா, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த பின்கோடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரியே ப்ரெசென்ட் அட்ரஸில் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய தற்காலிக முகவரியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டாக்குமெண்ட் கேட்குறாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சிக்னேச்சரை ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கரெக்டாக அப்படி இருந்துச்சுன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து திருப்பி கீழே போயிட்டு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் டிகிரியோ ஏதோ படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து அதே மாதிரியே அடுத்து 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து கடைசியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறன் இருந்தால் எஸ் இல்லைன்னோ. அடுத்து நீங்கள் விடோவான்னு கேட்டிருக்காங்க. விடோவாக இருந்தால் எஸ் இல்லைன்னோ. அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் எஸ் அல்லதுன்னோ. அப்படி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட கோச்சிங் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. தியாகராஜா காலேஜ் வாஷர்மேன்பேட் சென்னையா இல்லை பிரசிடென்சி காலேஜ் கேம்பஸ் சென்னையான்னு எந்த காலேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கோச்சிங் டிஎன்பிஎஸ்சியா எஸ்எஸ்சியா ஆர்ஆர்பி ஐபிஎஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் 100% கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுன்னு உங்களுக்கான அப்ளிகேஷனையுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோன்னே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதையும் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லைனா பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிங் கிளாஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள்.